ஹாய், சர்வீஸ் நவ் இன்டர்வியூக்கு ரெடி ஆயிட்டு இருக்கீங்களா? அப்போ இங்க ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வியும் அதை விட ஒரு பவர்ஃபுல்லான பதிலும் உங்களுக்காக இருக்கு. இதை நீங்க சரியா சொன்னீங்கன்னா நீங்க செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகமாகும். வாங்க உள்ள போலாம். இன்டர்வியூல உங்ககிட்ட நேரா கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி இதுதான். வேரியபிள் செட்டோட டேபிள் பேர் என்ன? இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான கேள்வி மாதிரி இருந்தாலும் இது மூலமா உங்களுடைய ஆழமான அறிவை அவங்க டெஸ்ட் பண்றாங்க. பாருங்க, இன்டர்வியூ பண்றவங்க உங்க மெமரிய மட்டும் டெஸ்ட் பண்ணல. அதுக்கு பதிலா சர்வீஸ் கேட்டலாகோட பேக் அண்ட் ஆர்கிடெக்சர் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆழமா புரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கத்தான் இந்த கேள்வியே கேக்குறாங்க. சோ இது வெறும் மனப்பாடம் பண்ற கேள்வி இல்ல, இது ஒரு ஆர்கிடெக்சர் சம்பந்தப்பட்ட கேள்வி. சரி, இந்த கேள்விக்கு மத்தவங்களை விட உங்கள தனிச்சு காமிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான நம்பிக்கையான பதில எப்படி கொடுக்கறதுன்னு இப்ப பார்க்கலாம். உங்க பதில இப்படி ஆரம்பிங்க. சர்வீஸ் நவ்ல வேரியபிள் செட்டோட டேபிள் பெயர் ஐட்டம் ஆப்ஷன் நியூ செட். இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, திரும்ப திரும்ப பயன்படுத்தக்கூடிய வேரியபிள்களை ஒரே குரூப்பா உருவாக்கி அதை பல கேட்டலாக் ஐட்டம்ஸோட ரொம்ப ஈஸியா இணைக்கிறது தான். இதுதான் இதுக்கான சரியான டெஃபினிஷன். ரெண்டு முக்கியமான வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு மறுபயன்பாடு, அதாவது ரீயூசபிலிட்டி. இன்னொன்னு நிலைத்தன்மை, அதாவது கன்சிஸ்டன்சி. சிம்பிளா சொல்லணும்னா, செஞ்ச வேலையையே திரும்ப திரும்ப செய்யாம எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தகவல்களை மெயின்டைன் பண்றதுதான் இதோட நோக்கம். இத ஒரு நிஜ உலக உதாரணத்தோட விளக்கலாம் வாங்க. இப்போ ஒரு புது எம்ப்ளாயி கம்பெனில சேராருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு லேப்டாப் வேணும், விபிஎன் ஆக்சஸ் வேணும், ஐடி கார்டு வேணும்னு நிறைய விஷயங்கள் தேவைப்படும் இல்லையா? இது எல்லாத்துக்கும் போய் தனித்தனியா அவரோட பேரு, டிபார்ட்மெண்ட்னு கேட்டுட்டு இருக்காம எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரே ஒரு வேரியபிள் செட்டை உருவாக்கி அதை இந்த எல்லா கேட்டலாக் ஐட்டம்ஸோடையும் கனெக்ட் பண்ணிட்டா போதும். இது யூசருக்கும் ஈஸி, நமக்கு மெயின்டைன் பண்றதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போதான் நீங்க உங்க டெக்னிக்கல் அறிவை காட்டுறதுக்கான சரியான நேரம். இந்த வேரியபிள் செட்ஸ் எல்லாம் பேக்எண்ட்ல எப்படி வேலை செய்யுது, இதுக்கு பின்னாடி என்னென்ன டேபிள் சம்பந்தப்பட்டிருக்குன்னு நீங்க விளக்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க மத்தவங்களை விட தனிச்சு தெரிவிங்க. இங்கேதான் விஷயமே இருக்கு. மூணு முக்கியமான டேபிள்ஸ். இதோட ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். முதல்ல வேரியபிள் செட்டை ஒரு கண்டெய்னர் மாதிரி வச்சிருக்கிறது ஐட்டம் ஆப்ஷன் நியூ செட். ரெண்டாவது, அதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட வேரியபிளும் ஐட்டம் ஆப்ஷன் நியூ டேபிள்ல ஸ்டோர் ஆகுது. கடைசியா இந்த செட்டையும் ஒரு கேட்டலாக் ஐட்டத்தையும் இணைக்கிற பாலம்தான் ஐயோ செட் ஐட்டம் டேபிள். முதல்ல ஐட்டம் ஆப்ஷன் நியூ செட். இன்டர்வியூல கேட்ட கேள்விக்கு நேரடியான பதில் இந்த டேபிள் தான். இது ஒரு கண்டெய்னர் மாதிரி. அந்த வேரியபிள் செட்டோட பேரு மத்த அடிப்படை விவரங்களை ஸ்டோர் பண்ணி வைக்கும். ரெண்டாவதா ஐட்டம் ஆப்ஷன் நியூ டேபிள். உண்மையில எல்லா வேலையும் நடக்கிறது இங்கதான். யூசர் என்டர் பண்ற நேம், டிபார்ட்மெண்ட், மேனேஜர்னு ஒவ்வொரு வேரியபிளும் அதோட டைப்பு, கேள்விகள்னு எல்லாத்தோடையும் இந்த டேபிள்ல தான் சேவ் ஆகுது. கடைசியா ஐஓ செட் ஐட்டம். இது ஒரு ரொம்ப முக்கியமான மேப்பிங் டேபிள். இதுதான் ஒரு வேரியபிள் செட்டையும் ஒரு கேட்டலாக் ஐட்டத்தையும் இணைக்கிற பாலம். இந்த டேபிள் இல்லனா நம்ம பேசின அந்த ரீயூசபிலிட்டியே சாத்தியமில்ல. சரி, இப்போ சில கஷ்டமான ஃபாலோஅப் கேள்விகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இன்டர்வியூ பண்றவங்க உங்க அறிவை இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ண சில ட்ரிக்கியான கேள்விகளை கேட்கலாம். ஒரு பொதுவான கேள்வி என்னன்னா, ஏன் ஒவ்வொரு கேட்டலாக் ஐட்டம்லயும் நேரடியாக வேரியபிள்ஸ்களை உருவாக்க கூடாது? எதுக்காக வேரியபிள் செட் பயன்படுத்தணும்? இதுக்கு உங்க பதில் ரொம்ப தெளிவா இருக்கணும். தாராளமா நேரடியா உருவாக்கலாம், ஆனா வேரியபிள் செட்ஸ் பயன்படுத்துறதால ஒரே வேலையா திரும்ப திரும்ப செய்ய வேண்டியதில்ல. ஒரே ஒரு இடத்துல மாற்றம் செஞ்சா போதும், அது எல்லா இடத்துலயும் அப்டேட் ஆயிடும். இதனால மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப சுலபமாகுது அப்படின்னு சொல்லுங்க. அடுத்த கேள்வி, ஒரு வேரியபிள் செட்டை அப்டேட் பண்ணா அது இணைக்கப்பட்டிருக்கிற எல்லா இடத்திலயும் உடனே மாறுமா? இது அதோட செயல்திறனை பத்தின ஒரு முக்கியமான கேள்வி. உங்க பதில் ஆம், நிச்சயமா அப்படின்னு இருக்கணும். ஒரு வேரியபிள் செட்ல நீங்க செய்யற ஒரே ஒரு மாற்றம் அது இணைக்கப்பட்டிருக்கிற அத்தனை கேட்டலாக் ஐட்டம்களிலும் உடனுக்குடனே பிரதிபலிக்கும். இதுதான் அதோட மிகப்பெரிய பலம். மூணாவது ட்ரிக்கியான கேள்வி, வேரியபிள் செட்ஸ்குள்ள ஸ்கிரிப்ட்களை பயன்படுத்த முடியுமா? இது உங்க அட்வான்ஸ்டு நாலேஜ் செக் பண்றதுக்காக. இதுக்கும் பதில் ஆம் தான். வேரியபிள் செட்ஸ்குள்ள நம்ம யூஐ பாலிசிஸ் மற்றும் கிளைண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் ரெண்டையுமே பயன்படுத்தலாம். இதன் மூலமா ஒரு ஃபீல்டை மறைக்கிறது, கட்டாயமாக்குறது மாதிரியான வேலைகளை செஞ்சு ஃபார்மோட செயல்பாட்டை நம்ம முழுமையா கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ இன்டர்வியூவோட இறுதியில ஒரு நல்ல தாக்கத்தை எப்படி ஏற்படுத்துறதுன்னு பார்க்கலாம். நீங்க தான் இந்த வேலைக்கு சரியான ஆள்னு அவங்களுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது. உங்க அனுபவத்தை சேர்த்து இப்படி சொல்லுங்க.
என்னோட ப்ராஜெக்ட்ல வேரியபிள் செட்ஸை பயன்படுத்தினதால ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்யறது குறைஞ்சது, நிலைத்தன்மை மேம்பட்டுச்சு, அதோட எதிர்கால அப்டேட்கள் செய்யறது ரொம்பவே சுலபமாச்சு. இப்படி சொல்றது உங்க டெக்னிக்கல் அறிவு பிசினஸ் வேல்யூவோட இணைக்கும். ஒரு ப்ரோ லெவல் டிப் மாதிரி இதையும் சேர்த்து சொல்லுங்க. நான் எப்போதுமே பொதுவான டேட்டாவுக்காக மீண்டும் பயன்படுத்தக்கூடிய வேரியபிள் செட்ஸை தான் டிசைன் பண்ணுவேன். அதோட எதிர்காலத்துல சிஸ்டம் வளரும்போது சிக்கல்கள் வராம இருக்க சரியான பெயரிடும் மரபுகளையும் பின்பற்றுவேன். இது உங்க தொலைநோக்கு பார்வையே காட்டும். கடைசியா ஒரு 3 செகண்ட் ரீகேப். முக்கியமான டேபிள், ஐட்டம் ஆப்ஷன் நியூ செட், நோக்கம், மீண்டும் பயன்படுத்தக்கூடிய வேரியபிள்கள், நன்மை, டூப்ளிகேஷன் வேலைய தவிர்த்தல். இத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வி. உங்க அடுத்த ப்ராஜெக்ட்ல அளவிடக்கூடிய சிறந்த தீர்வுகளை உருவாக்க இது போன்ற மீண்டும் பயன்படுத்தக்கூடிய கூறுகளை நீங்க எப்படியெல்லாம் பயன்படுத்த போறீங்க? யோசிச்சு பாருங்க. உங்க நேர்காணலுக்கு வாழ்த்துக்கள்.